ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல் உண்டு காட்டி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறோம்னா, ஃபாஸ்டா ஈஸியா ரொம்ப டேஸ்டா நம்ம குலோப் ஜாமுன் செய்ய போறோம். சிம்பிளா குலோப் ஜாமுன் மிக்ஸ், ஒரு 1/2 லிட்டர் பால், ஒரு 1/2 கிலோ சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய், இதை வச்சு நம்ம குலோப் ஜாமுன் செய்ய போறோம். எப்படி செய்யறது பார்க்கலாம், வாங்க வீடியோ பார்ப்போம். குலோப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்படியே பிரித்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறோம். 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம். பாலை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸில் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறோம், ஊற விடும். இப்போ மாவு நல்லா ஊறி வந்துட்டு இப்போ எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம போட்டுக்கலாம். இது போல் விரிசல் இல்லாமல் நம்ம பாலை உருண்டை பிடிச்சிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி பாலாக நம்ம உருட்டி வச்சுட்டோம் குலோப் ஜாமுன் மிக்ஸை. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டு இப்போ பால்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். பால்ஸு பொன்னிறமாக வந்துட்டு இதை ஒரு பிளேட்டில் அள்ளி வச்சுக்கலாம். சர்க்கரை பாகில் நம்ம சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ண அடுப்பில் குக்கர் ஒன்று வச்சுட்டோம். தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதை எடுத்து வச்ச சர்க்கரை, ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா பாகு கொதித்து வரணும். சர்க்கரை பாவு இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு ஒரு பாத்திரத்தை நம்ம ஊற்றி வச்சுக்கிறோம். இந்த சூட்டோட நம்ம பொரிக்கிற நம்ம உருண்டையை போட்டுறக்கூடாது. நல்லா அந்த சூடு கொஞ்சம் ஆறின பிறகு தான் போடணும். இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் குலோப் ஜாமுன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வேறு லெவலில் வந்திருக்கு. அப்படியே ஊறி அப்படியே புதுன்னு அப்படியே பார்த்தாலே அப்படியே இச்சு ஊறுது. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு காட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேறு லெவலில் வந்திருக்கு குலோப் ஜாமுன். பாருங்கள், நீங்கள் பார்த்தாலும் தெரியும் இவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சூப்பராக ஒன்று எதிர்பார்க்கல. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஒரு கிளாஸ் எடுத்து வெரி 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 டேஸ்ட். இவ்வளோ அருமையாக இருக்குது. கடையில் வாங்கி தின்னாவே குலோப் ஜாமுனோட இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா பசங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. சூப்பராக டிஷ்ஷு. கண்டிப்பாக யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வரையும் பார்த்து நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.